சந்திரன் தோஷம் நீங்கும் பரிகாரம். சந்திரனை மாத்திரக்காரகன் என்கின்றன ஜோதிட சாஸ்திரத்தில். தாய் வழி உறவுகளுக்கான ஒற்றுமைக்கும் ஒருவர் ஜாதகத்தில் உள்ள சந்திரனின் அமைப்பே காரணம். அதோடு சந்திரனை மனோகாரன் என்று சொல்கின்றனர் ஜோதிட நூல்கள். சந்திரனுக்கு மதி என்ற பெயரும் இருக்கிறது. ஒருவது மனநிலைக்கு நன்கு இருக்கவோ அல்லது குழப்பங்களுடன் இருக்கவோ சந்திரன அமைப்பே காரணம். சந்திராஷ்டிரம தினங்கள் மனக்குழப்பம் வரலாம் என்பதுதான் முக்கியமான செயல்கள் தவிர்க்க சொல்வார்கள். அறிவுக்கு, அழகுக்கு, தாய்வழி உறவுகளுடனான ஒற்றுமைக்கு என்று அனைத்துக்கும் காரணமான சந்திரன் அமைப்பு ஒரு ஜாதகத்தில் தோஷம் அடைந்திருந்தால் எப்போதும் ஒரு மன உளைச்சல், வீண் சந்தேக, குழப்பம், எதையோ இழந்தது போன்ற உணர்வு, தாய் வழி உறவுகளுடன் பிரச்சினை, தாயாரின் உடல் நலத்தில் அடிக்கடி சீர்கேடுகள், தோற்றத்தின் மாற்றங்கள் என்றெல்லாம் பலவித பிரச்சனைகள் வரலாம். இவை கோச்சாரத்தில் ஏற்படும் சந்திரனின் மாற்றத்தாலும் ஏற்படக்கூடும். சந்திரன் மதிக்காரனாக இருந்தாலும் அவனது மதியை கட்டு சில சாபங்கள் பெற்றான். அதனால் வருந்தியவன் சிவபெருமானையும் பார்வதியும் கும்பிட்டே சாபம் நீங்க பெற்றான். ஈசன் திருமுடியில் பிறையாக குறையாகவே இருந்தான் சந்திரன். அம்பிகை ஈஸ்வரன் இணைந்த போது அவன் திருமுடியில் இருந்த சந்திரனின் மற்றொரு பிறையும் இணைந்து பிறகு இரு பிறைகளும் இணைந்து முழு நிலவு ஆகியது. ஆனால் சந்திரன் தோஷம் உள்ளவர்கள் அன்னை பார்வதியும் ஆராப்பியது மிக விசேஷமான நற்பனை தரும். குறிப்பாக மாலை நேரத்தில் சந்திரன் உதயத்திற்கு பிறகு பார்வதி தேவி முன் நெய் விளக்கு ஏற்றி வைத்து கும்பிடுவதும் பார்வதி தேவியின் காயத்ரியை சொல்வது கூடுதல் நன்மை தரும். சந்திரனுக்கு அதிதேவதையான பார்வதி தேவியை என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். மனதில் தேவையற்ற குழம்புகள் உறவாகலாம் என்பதால் இயன்றவரை தியானம், யோகா அல்லது மனதுக்கு பிடித்த ஓவியம், பாட்டு, நடம் என கலையில் எதையாவது ஒன்று கற்றுக்கொள்வது மனதை ஒரு நிலைப்படுத்த செய்யும். சந்திரன் ஒரு ராசியில் இன்றைய நாட்கள் இருப்பார். 12 ராசிகளையும் ஒரு மாதத்தில் வலம் வந்து விடுவார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் நாளே சந்திராஷ்டமம் எனப்படுகிறது. சந்திரன் ஜென்மத்தில் இருக்கும்போது அஷ்டமம் எனும் 8ஆம் இடத்தில் இருக்கும் சமயத்தில் தெய்வனுடன் இருப்பது நல்லது. சந்திரனுக்குரிய தானியம் நெல் என்றாலும் வெண்மையான நிறமுடைய அரிசி, அவல், பொறி போன்றவை சந்திரனுக்கு உகந்தவை. அதோடு பால் கலந்த உணவுகளும் விசேஷம். திங்கட்கிழமைகளில் சிவாலயம் சென்று அம்பிகைக்கு மல்லிகை மலர் தந்து ஆராதிப்பது விசேஷமான நற்பலன் தரும். மாதம் ஒரு திங்கட்கிழமையில் வெண்பொங்கல், பால் சாதம், அவல் கலந்த உணவு போன்றவற்றில் இயன்ற தானம் அளிப்பது சிறப்பு. அன்றைய தினம் அசைவம் தவிர்ப்பது நன்று.